இறைச்சி விவசாயி. இதுக்கு முன்னாடி நம்ம செவந்தி பூ பார்த்துருப்போம், கேந்தி பூவும் பார்த்துருந்தோம். இப்போ அந்த இடத்துல வந்து நான் செவந்திப்பூவும் கேந்திப்பூவும் வந்து பிடுங்கி கொளுத்து விட்டு உழவு ஓட்டி விட்ருக்கேன். இப்போ அதில் வந்து கீரை தெளிக்க போகிறோம். என்னென்ன கீரை தெளிக்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே 2 சரவு தெளிச்சிட்டேன், இன்னும் 2 சரவு வச்சுருக்கேன். அப்படியே வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து பார்ட்டாக பிரிச்சிருந்தோம். இதுக்கு முன்னாடி இப்படி வாய்க்கா விட்டுருந்து, இந்த சைடு வாய்க்கா விட்டுருந்து சென்டரில் அப்படியே பிடிச்சி விட்டுட்டு இதில் 2 வாய்க்கா விட்டுருந்தோம். அங்கிட்டு செவந்திக்கும் இங்கிட்டு கேந்திக்கும். இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மல்லிகைப்பூ பொதியை நம்ம வச்சுருந்தோம், அதே மாதிரி மெத்தடில் விட்டோம். இப்படி வாய்க்கா கொண்டு போயிட்டு அதே தான் 2 சரவு, இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று, மொத்தம் 2 வாய்க்கா. அங்கிட்டே மாதிரி அங்கிட்டு 2 சரவு. ஏன் இப்போ பார்ட்டாக விட்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி தான் விதை விட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்து கீரை வந்து அந்த பருவத்திலே பிடுங்க முடியும். ஒரு சில பேர் என்னன்னா இவ்வளோ வளர்த்தி கீரையாக இருக்குது அப்படிம்பாங்க. எல்லாமே ஒரே நேரத்தில் தெளித்து விட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் மாட்டிக்குவோம். அதனால தான் இது ஒரு சரவு முளைக்கிற, ஒரு சரவு சிறுகீரை. 4 நாளைக்கு முன்னாடியே இந்த விதையை தெளிச்சிட்டேன். இப்போ அடுத்த தண்ணி மருதண்ணி விட போகிறேன். ஏன்னா காஞ்சிருச்சா, மருதண்ணி விட போகிறேன். இதை கூடவே சேர்ந்து அதுக்கு மறுபடியும் விதையை தெளிக்க போகிறேன். அந்த விதையை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த 2 சரவும் விதைய விட போகிறேன். சரி வாங்க இப்போ விதை தெளிக்க. நான் ஒரு ஆள் தான் வந்திருக்கேன், அதனால் நானே விதையை தெளிச்சுட்டு நானே மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ எடுக்கிறேன், அதனால் என்னால் அப்லோட் பண்ண முடியல, ஏன்னா வேலை அந்த மாதிரி இருக்குது. இப்போ செவந்திப்பில் கொஞ்சம் அடி வாங்கிட்டோம் அப்படிங்கிற செவந்திப்பும் சரி கேந்தியும் சரி எல்லாம் 2 அடி வாங்குற நிலமையில் போயிடுச்சு. ஆனால் ரொம்ப செவந்தி தான், இங்கேயும் அடி அங்கேயும் அடி. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வீடியோ போட்டிருப்பேன். 3 நாளில் செவந்திப்பு விற்று வண்டி வாங்கினது. 3 நாளில் நான் செவந்திப்பெல்லாம் விற்று அட்வான்ஸ் பண்ண தான் கட்டுறேன். அட்வான்ஸ் பண்ணது நான் வண்டி வாங்கலை, என்னோடய சின்னம்மா பையன் வண்டி வாங்கினாப்புல கூட போயிருந்தேன். அதனால் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். டக்குன்னு ஷோரூமில் வந்து யாராவது வரல வந்துடுறக்குள்ளே ஓடி போடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் வண்டி தம்பி எடுத்தான், நான் கூட போயிருந்தேன். நான் தான் வண்டி வாங்கலை, கூடிய சீக்கிரம் ஒரு வண்டி வாங்கலான்னு இருக்கேன். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிறதுனால பெரிய வண்டி வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது. சின்ன வண்டி நம்ம கேட்கவும் ஒருத்தர் சங்கடமாக இருக்குது. அதனால் நம்மளும் கூடிய சீக்கிரம் ஒரு வண்டி வாங்குவோம். இந்த வீடியோ பார்த்துருக்கேன், நீங்கள் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் கூடிய சீக்கிரம் எக்ஸல் வாங்கிடுவேன். எக்ஸல் 100 தான் வாங்கலான்னு இருக்கேன். சரி வாங்க விதையை தெளிக்க போவோம். இதை வந்து அதே கீரை விதை தான், அதே முளைக்கிற சிறுகீரை தான். இது இப்போ வாங்கிட்டு வந்தேன், அதுக்கு மீதி இருந்த விதை. இது இப்போ வாங்கினது, இது அந்த கீரை விதையோடு சேர்த்து வாங்கினது. இப்போ இதில் 2 கிலோ வச்சுருக்கேன், இதில் 2 கிலோ இருக்குது. மொத்தம் 4 கிலோ தெளிக்க போகிறேன். மொத்தமே ஒரு 12 சென்ட் வரும், 2 சேர்த்து. இல்லைனா அவ்வளோ நெருக்க தெளிக்க நினைக்காதீங்க, தெளிக்கிறதுக்கு முன்னாடி கோரப்பில் வந்துருச்சு, அதனால் நெருக்க தெளிக்கிறேன். சரி வாங்க தெளிப்போம். முதல்ல சிறுகீரை தெளிச்சிடலாம். இந்த இதில் சிறுகீரை தெளிச்சிடலாம், இதில் முளைக்கீரை தெளிச்சிடலாம். இந்த பாத்தி கொஞ்சம் மட்டம் முளைக்குது. சரி அது அப்புறம் வந்து பார்த்துக்குவோம். விதை தெளிக்க முடியாது, விதை தெளிச்ச அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. மம்டி எடுக்க தான் போனேன், மம்டி அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். செல்லை தூக்கிட்டு வந்துட்டேன் மம்டி வச்சுட்டு. இப்படித்தான் ஆனால் தான் வீடியோ சரியாக எடுக்கிறதில்ல. அதுமாதிரி வெயில் வந்துருச்சு. ஊட்ட விட்டு 4 மணிக்கு தான் கிளம்ப முடியும், அந்த அளவுக்கு வந்துருச்சு. நான் 3 மணிக்கு கிளம்பி விதை போய் வாங்கிட்டு நேராக 3:30க்கு வந்துட்டேன். இங்கே மட்டத்தை பண்ணிப்போம் முதல்ல.
ஆளுங்களை விட்டு கட்டினேன். ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் மட்டம் இல்லை. அம்ட்டியெல்லாம் முன்னாடி மாதிரிலாம் இல்லைங்க. ஆள் பற்றாக்குறையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க வைக்கிறதுன்னு சட்டம். புழுதி கலப்புது. பாப்பா வருது எல்லாம் இருக்க விருது அன்னைக்கு எங்கள் ஊரில் வீரப்பூ விருதம் வீட்டில் வேதளிச்சிட்டு போய் தான் விருதம் விடணும். எல்லாம் இருக்கிறியா நீ? எல்லாம் இருக்கிறியா? வேதளிக்கிற இங்கே வரியாப்பா? சோத்து மரம் எடுத்துருவா. அங்கே இருக்கு பேர் சோத்து மரம். 6 வச்சுட்டு போ. அங்கே இருக்கு பேர் சோத்து மரம் எடுத்துருவா. பொறுமையாக போ, கட்டை குத்தி விட்ருவான். அப்படியே நான் தெளிச்சிட்றேன். இந்த அப்படி அப்படி அப்பாவை காட்டுத்தான் பாப்பா, அப்பாவை காட்டியா விதையை எடுத்துட்டையா. முதல் பழைய விதையும் கழித்து நிற்கும், புது விதையும் அப்புறம் கழித்து நிற்கும். விதை பொத்துக்கிட்டு போச்சு. அந்த அம்மா பரவாயில்ல எடுத்துகிட்டு போகணும். சாமியை கும்பிட்டுக்க. சாமி இந்த கீரை மட்டும் கீரை வரையில 30 ரூபாய்க்கு விற்கணும். 30 ரூபாய்க்கு எத்தனை வண்டி என்ன 5 ரூபாய்க்கு மேலே வச்சு தான் பார்ப்போம். ஒரு பக்கம் போனேன் பாப்பா, ஊர் கோயிலுக்கு போனேன்ல, அப்போ விலை கீரை ஒரு விலையில் போய் சிரிக்கிற விலை முளைக்கிறதெல்லாம் வச்சுருந்தாங்க. எவ்வளோ நேரம் கேட்டேன், 20 ரூபீஸ்னாங்க. சபரிமலையா? ஓ எந்த கோயிலில்? இதுக்கு போனேன்ல அப்பா, திருப்பதி போனேன்ல அப்பா. அப்பா அங்கே விற்கிதா? அங்கே துளி துளுண்டு வச்சுருக்காங்க. நம்ம பெருசு பெருசாக கட்டுறோம்ல, அங்கே துளி துளுண்டு வச்சுருக்காங்க. பார்த்தேன் எவ்வளோ இருக்குன்ட்டு. வேணுமாப்பா நாங்கள் வேணாமான்ட்டு பக்கத்தில் என்ன செஞ்சேன், வாழைப்பழம் வச்சாங்க. வாழைப்பழம் ரெண்டு வாங்கிட்டு வந்துட்டு. திருப்பதி இல்லையா? ஆமாம், திருப்பதி எங்கன்னா திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, ரயில்வே ஜங்ஷன்லேருந்து கோயிலுக்கு நடந்து இப்போ போகும் தெரியுமா, அந்த இடத்துல அது கடை பூக்கடையெல்லாம் அதெல்லாம் இருக்குது. அங்கே தான் பார்த்தேன். துணி கடை இன்னும் அந்த பஜார் நினைக்கிறேன், பிக் பஜார். அதனால் ரோட்டில் வச்சுட்டு இருப்பாங்க. பாப்பா கொஞ்ச நேரம் வீடு வைக்க போகுது, அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஊர் வரும். இந்த ரவுண்டு மாதிரி வந்துச்சு. அது ஒன்றும் கை மேலே வை, அதை வந்து எடுத்துக்கும். அது மேலே ரவுண்டு மேலே வச்சுன்னு வச்சுக்கோ. என்ன வச்சுக்கிறேன் தெரிய கையில் காசே இல்லை. நம்ம ஒருத்தட்ட கடன் சொல்ல பயப்படுறோம், நம்ம நம்மள்கிட்ட கடன் சொல்ல ஏகப்பட்ட பேர் வராங்க.
செடிகளை வந்து விதத்தில் கிளை நெருக்க பிடிச்சி நான் அடிக்கிறதுல வெயில் இந்த சொட்டையாக போயிடும். இதுக்கெல்லாம் முக்காய்க்கிற பச்சை கலர் பில்லுன்னு வந்துச்சுவா. அதான் கொத்துங்க அப்படியே செல்ல பிடிச்சிக்கிட்டு நம்பி எடுத்துருவேன். வண்டி எங்கே பார்த்து பில்லு மாதிரி வரலையா? பில்லு பில்லு வந்துருச்சியா? காஞ்சிருக்க போது எப்படி வருது? ரொம்ப நாள் ஆகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பில்லே வந்துருச்சு. பில்லு பூண்டு எல்லாமே வந்துருச்சு. கூரை பூண்டு எல்லாம் இதெல்லாம் வந்துருச்சு. இங்கே வந்துருச்சு பாரு. அப்படித்தான் வரும். கூரையெல்லாம் நிற்காது. தூக்கி தண்ணியெல்லாம் வருது. வில்லெல்லாம் வந்து கீரை வந்து 1 இன்ச்சு வளர்ந்ததுன்னு வச்சுக்கா, பில்லெல்லாம் 4 இன்ச்சு வளரும். அந்த அளவுக்கு வளரும் பில்லெல்லாம் காட்டில். இது நம்ம எங்கேயோ கொத்திக்கிட்டு இருக்கோம்பா. இது பெரிய பூண்டு. ரொம்ப இடத்துல வந்துச்சுடா. அப்பா கிண்டி கொடுத்துக்கலாம். அப்பா இங்கே கிண்டி கொடுத்து இங்கே வேத்தளிச்சிட்ருக்கேன். வேத்தளிச்சுக்கிறேன். ஆனால் கிண்டி விட்டு எடுத்துக்கிட்ட முடியாது. ஃபுல்லாக தெளிச்சாச்சு. பாப்பா அங்கேருந்து குட்டி விட்டுக்கிட்டு வருது. அவ்வளோதான். அதான் குட்டி விடுறது. 5 பாத்தி குட்டி வந்துடுச்சு. 2 4 5ஆவது பத்தி. போதும் ஒரே இழுப்பு தாப்பா. இது நான் பள்ளியோடம்மா கூட்டுற அப்படியே ஒரு கிண்டு. அவ்வளோதான். திருப்பிலாம் ஒரே கிண்டு தான் போட்டு. இதில் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடக்கூடாது. விதை பிறண்டு வராமல் மேலே மிதக்காமல் இருக்கிறதுக்கு தான் மண். சரி, நம்ம அடுத்த முளைக்கீரை தெளிக்கலாம்.